ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2023 நிறையா சந்தோஷங்களும் நிறையா கஷ்டங்களும் வந்திருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு 2024 வரும் வருடத்தில் எல்லாருக்கும் வெற்றி மற்றும் தேடி தடுமாறு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற எல்லா செயலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசைகளும் நிறைவேறும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் இந்த 2024 உங்களுக்கு அமைட்டுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோஸில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காமனான பேசிக்கான விஷயங்கள் தான். நம்ம டெலிவரிக்கு போகும்போது நம்ம எந்த ஒரு ஃப்ரீ பிளானுமே இல்லாமல் நம்ம போவோம். அப்போ குழந்தை பிறந்த பிறகு, ஏன்னா செகண்ட் பேபியாக இருந்தால் நமக்கு மேபி அந்த ஃபஸ்ட்டு பேபியோட அந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் அங்கே இருக்க தான் செய்யும். அப்போது குழந்தை பிறந்த பிறகு நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், நம்ம குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. இது எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் த டெலிவரி, நம்ம குழந்தை எடுத்த பிறகு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். மேபி இன்கேஸ் நமக்கு சுகப்பிரசவமாக இருக்கும் போது நமக்கு டயர்டாக இருந்தாலுமே நமக்கு குழந்தைய காட்டிடுவாங்க. குழந்தைய காட்டின பிறகு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டுட்டு போய் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, எடை போட்டு பார்ப்பாங்க. குழந்தை என்ன வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, குழந்தை பிறந்த பிறகு அழுகுறாங்களா, கத்துறாங்களா, இது மாதிரி சொல்லிவிட்டு நிறையா சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ நர்ஸ் டாக்டர்ஸ் பார்த்தாலுமே நம்மளும் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம குழந்தை பிறந்த பிறகு உடனே அழுகுறாங்களா, ஏன்னா எதுக்காக அந்த குழந்தை அழுகிறதுனா, அது அழுகணும்னு கட்டாயம். நம்ம 10 மாதம் நம்ம வயிற்றில் இருந்துட்டு ஆக்சிஜனை நேராக அவங்க சுவாசிப்பாங்க. ஸோ அந்த காற்று சுவாசிக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளி என்விரான்மெண்ட்டு செட் ஆகாமல் அவங்களுக்கு அழுக வரும். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் மேபி நீங்கள் ப்ரைவேட்டாக செப்ரேட்டாக நீங்கள் ப்ரெக்னன்சி நீங்கள் டெலிவரி பார்க்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு கேரிங் அதிகமாக இருக்கும். நர்சஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் பர்டிகுலராக கூட நீங்கள் டாக்டர்ஸ் வச்சு பார்ப்பீங்க. இன்கேஸ் நம்ம ஒரு அரசு மருத்துவமனைக்கு நம்ம ஒரு டெலிவரிக்காக போகும்போது நம்மளை மாதிரி அங்கே 100கணக்கான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது எல்லோரும் டெலிவரி நம்ம குழந்தை பிறக்கிற நேரமே கண்டிப்பாக ஒரு ஜஸ்ட்டு நம்ம வார்டில் இருக்கும் போது ஒரு 5 குழந்தையாச்சும் அப்போ பிறந்திருக்கும். அப்போது அந்த குழந்தை பிறந்த உடனே டேக் போடுறாங்களான்னா நம்ம வாட்ச் பண்ணோம். ஏன்னா குழந்தை சேஞ்சஸ் ஆகிறதுக்குன்னா நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ஏதோ கேர்லெஸ்ஸாக விடுறதில்ல. மேபி நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது இந்த விஷயம்லாம் இருக்கணும். அது அடுத்தது உடனே அவங்க டேக் போட்டு நம்மள்ட்ட காட்டி என்ன பாயா கேலான்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்க வெயிட் போட போயிடுவாங்க. ரொம்ப நம்ம குழந்தை பிறந்த பிறகு உடனே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப முக்கியமானது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறது. அந்த தாய்ப்பால் எப்போ பிறந்த உடனே கொடுக்கணுமா அப்படின்னா, அந்த 45 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த பிறகு அந்த நர்சஸ்னால் அந்த குழந்தை மேலே இருக்கிற அந்த பிளட்டு அந்த இது மாதிரி இருக்கிறதுனா குழந்தைய குளிப்பாட்டக்கூடாது, குளிப்பாட்ட மாட்டாங்க. மேபி நீங்களும் அதை வாட்ச் பண்ணலாம். துணியை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைய இப்போ ஃப்ரீயாக இருக்காங்களா, கத்துறாங்களா, அழுகுறாங்களான்னா பார்த்துட்டு அந்த 40 நிமிஷத்தில் நம்ம குழந்தைக்கு நமக்கு அந்த சுருக்கக்கூடிய சீம்பாலுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் நிற பாலை நம்ம குழந்தைக்கு முதல்ல கண்டிப்பாக ஊட்டுறது. ஏன்னா அந்த பாலில் தான் நமக்கு குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு தன்மை முழுமையாக இருக்குது. 100% அந்த பாலில் தான் இருக்குது. இன்கேஸ் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக்காக போகும்போது ஒரு 10 பேர் டெலிவரி ஆகிருக்கும் போது ஒரு நர்ஸே கூட சம்டைம் கொஞ்சம் டிலே ஆகிடலாம், கவனிக்காமல் கூட மறந்துடலாம்.
நீங்கள் கேட்கணும், இது மாதிரி குழந்தை பிறந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் பால் கொடுக்கல என்ன நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்கணும். இதுனா நம்மளோட உரிமை. நீங்கள் பயந்துட்டோ எந்த ஒரு சிக்கல்களோ இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. இது நம்மளோட உரிமை. நம்ம இது மாதிரி குழந்தை பெற்றிருக்கோம், நான் என்ன பால் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொப்புள் கொடி. நம்ம தொப்புள் கொடியும் குழந்தையோட தொப்புள் கொடியும் குழந்தை வெளியே வந்த பிறகு கட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் குழந்தைக்கு வெளியில் ஒரு இன்ச் இல்லை, 1 மீட்டர் அளவு, ரொம்ப கம்மியான அளவு, ஒரு நம்ம நடுவிரல் லென்த்தில் குழந்தைக்கு தொப்புள் கொடியை விட்டு ஒரு டேக் போட்டுப்பாங்க. அந்த டேக் சரி தொப்புள் கொடியும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக துணியை போட்டு மூடி தான் வச்சுருக்கணும். அதில் எதுவுமே மிச்சிடாமல் நம்ம குழந்தைய ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த தொப்புள் கொடியானது நமக்கு அது விழுகிற வரைக்கும் நமக்கு கண்ணும் கருத்துமாக நம்ம குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அதையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாமல், அந்த நோய் தொற்று ஏற்பட்டால் நமக்கு நிறைய பிரச்சனை ஆகும். அதனால் அந்த தொப்புள் கொடியானது எந்த ஒரு தண்ணி படாமல், வேறு எதுவும் நம்ம மேபி ஒரு 10 days ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த பிறகு குழந்தைய குளிப்பாட்டுறோம், பவுடர் அடிக்கிறனா கூட அந்த இடம்னா கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த தொப்புள் கொடி கீழே விழுற வரைக்கும் நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்ம குழந்தைக்கு அதிலேருந்து நிறைய எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ரொம்ப கண்ணும் கருத்துமாக. ஏன்னா ஒரு ட்ரெஸ் போடும் போது கூட அந்த வயிற்றை ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, நம்ம பாட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா காற்று அதில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த வயிற்று பகுதியானது நீங்கள் கண்டிப்பாக மூடியே தான் வச்சுருக்கணும், திறந்து ஓப்பனாக வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை பிறந்தோன்னே அந்த உஷ்ணத்தில் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இது மாதிரி பேசிக்கான முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம டயர்டாக இருந்தாலுமே நம்ம குழந்தைக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் கவனித்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 95% பார்த்துட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.